மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூர் வெஜ் மீல்ஸ் சாப்பிட தான் நம்ம வந்திருக்கோம். அகைன் புரட்டாசி சீரிஸோட எபிசோட் 5 இது வந்து எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மெஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். 31 இயர்ஸ் ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்க ஒரு மெஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது பேச்சுலருக்காக ஓபன் பண்ண விஷயம். ஓபன் பண்ணதுனால இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா டேஸ்ட்லயும் குவாலிட்டிலையும் வந்து காம்ப்ரமைஸே பண்ணாம நல்லபடியா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து தஞ்சாவூர் ஸ்டைல்ல தான் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தஞ்சாவூர் கடப்பா வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இன்னைக்கு ஃப்ரைடே அதுவுமா ஒரு ஸ்பெஷல் குழம்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்ம போய் பார்க்கலாம். வெஜிடேரியன் மீல்ஸோட ரேட் வந்து 100 ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா தக்ஷித் புடி. வாங்க. இதோ வந்துட்டேன். இவர் வந்து தக்ஷித் புட்டின்னு பேரு தான், ஆனா வந்து சாப்பிடவே மாட்டாரு. இதுவே ஸ்பெஷலா ஏதாவது பிரியாணி அந்த மாதிரி இருந்தா ஒரு ஆர்வத்துல வாங்குவாரு. ஆனா சாப்பிடுறது என்னமோ டேஸ்ட் பண்றதுக்கு ஒரு 2 வாய் தான் சாப்பிடுவேன். நீங்களே என்னன்னு கேளுங்க. சரி, கரெக்டா வந்து இந்த லொகேஷன் எங்க இருக்கு நான் சொல்றேன். சுபா ரெட்டி ஸ்ட்ரீட், வெஸ்ட் மாம்பலம்ல இந்த மெஸ் வந்து லொகேட் ஆயிருக்கு. நீங்க கூகுள் மேப்ல வந்து தஞ்சாவூர் மெஸ்ன்னு போட்டாலே வந்துரும். சோ வந்து நான் டீடைலா லொகேஷனை பத்தி சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. நானும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். நம்ம முடிஞ்சா மக்கள் கிட்ட ரிவ்யூ கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன எப்ப பார்த்தாலும் சோறு சோறு நான் திடீர்னாங்க. அதுதான் இவன் கிண்டலா பேசுறான். என் மனசுல இருக்கிறது அப்படியே கொட்டுறான். தஞ்சாவூர் மெஸ்ல நான் ரெகுலரா சாப்பிட்டுருக்கேன். இங்க சாப்பிட்டா ரொம்ப திருப்தியா இருக்கும். அதே மாதிரி இவங்க கூட காய்கறி அது இல்லாமல் கூட்டு பொரியல் எல்லாமே நல்லா இருக்கும். அன்லிமிட்டட் மீல்ஸுங்கிறதால இன்னும் நல்லா இதுவாக இருக்கும். எல்லாம் சுட சுட இருக்கிறதால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே ரசோட இன்னும் ஃபேமஸ்ங்க, நல்லா அருமையாக இருக்குங்க. நான் இங்கே வந்து சாப்பிட திருப்தியாக இருக்குங்க, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எவ்வளவு வருஷமா சாப்பிட்டுருக்கீங்க? நான் ஒரு 5 இயர்ஸாக சாப்பிட்றேங்க. 5 இயர்ஸா சாப்பிட்றேன். எங்கே இருந்தாலும் வந்துடுவோம். இங்கே கரெக்டாக 12:30 1 மணிக்குள்ளே வந்துடும். 30 வருஷமா இருக்கேன் சார். சண்டே ஸ்பெஷலு கடப்பா காலையில் மார்னிங். எல்லா நாளுமே கிடைக்குமாண்ணா? இல்ல சண்டே வாரத்துக்கு 2 நாள் வியாழக்கிழமை ஈவினிங் கடப்பா ஸ்பெஷலு. வியாழக்கிழமை சாயந்தரம்னா பொங்கல் ஸ்பெஷலு. சனிக்கிழமை மார்னிங் போயிட்டு பொங்கல் ரவா பொங்கல் ஸ்பெஷலு போயிட்டு ரசம் வாங்கி. ஞாயிற்றுக்கிழமை பூசணிக்காய் ரசம் வாங்கி, கத்திரிக்காய் ரசம் வாங்கி போட்டு உருளைக்கிழங்கு கறி. மற்ற ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை மோர் குழம்பு ஸ்பெஷலு, வாழைக்காய் பொரியல், வெள்ளரிக்காய் கூட்டு. வெள்ளிக்கிழமை காலையில பீட்ரூட் பொரியல், பொருளாதார கூட்டு. ஒரு நாள் ஒன்னொன்னு கொடுப்பீங்க. ஒரு ஸ்பெஷல் டெய்லியும் ஒரே ஐட்டம் இல்லாம ஒரு நாள் ஒன்னொன்னு கொடுப்பீங்க. அதே மாதிரி ரசமும் ஒரு நாள் ஒன்னொன்னு கொடுப்பீங்க. என்னெல்லாம் ரசம் கொடுத்துட்டு இருப்பீங்க? மிளகு ஜீரகம் தக்காளி ரசம் போட்டு. தக்காளி ரசம். ஃபைனலா நம்ம ரிவ்யூ போச்சுக்கு வந்துட்டோம். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் பீஃப், அது பூசணிக்காய் சாம்பார், இது வெள்ளரிக்காய் கூட்டு, இது முள்ளங்கி பொரியல் மாதிரி வச்சிருக்காங்க, துவையல், என்ன துவையல் தெரியல, தேங்காய் வரமிளகாய் போட்டு அரைச்சிருக்காங்க. அந்த சாம்பாரை தனியா சாப்பிட்டு பார்க்கலாம். அரைச்சி விட்டுருப்பாங்கல்ல அந்த மாதிரியான சாம்பார் தான் இருக்கு. இங்க வந்து புளிப்பு செய்யறாங்க, நல்லா தெரியுது. வெள்ளை பூசணிக்காய் போட்டுருக்காங்க. ப்ராப்பரா வந்து பிராமின் ஸ்டைல் சாம்பார். அவ்வளவா ஆனியன் இந்த மாதிரி பூண்டு இந்த சமாச்சாரம்லாம் இதுல போட மாட்டாங்க. தக்காளியோட புளிப்பு ஃபிளேவரோட இருக்கிற இந்த முள்ளங்கியோட சாப்பிடுவாங்க. முள்ளங்கி கொஞ்சம் அப்பளம் வந்து தக்காளியும் இந்த காரம் எல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க. உருளைக்கிழங்கு வறுவலே முள்ளங்கி போட்டு செஞ்சதுனால காரம் தூக்கலா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த கூட்டம் ட்ரை பண்ணுங்க. ஃப்ரூட்ஸ்ல வந்து வெள்ளை கொண்டைக்கடலை எல்லாம் போட்டிருக்காங்க. வெள்ளரிக்காய் ப்ராப்பரா வந்து பச்சரிசி ரைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த பியோர் வெஜ்ஜியும் பிராமின் ஸ்டைல்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து இதை தவிர தஞ்சாவூர் கடப்பாலாம் கிடைக்கும். வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொடுக்குறாங்க. மற்றபடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, நைட் டின்னர் வரைக்கும் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு. இந்த இடத்துல வந்து ஒரு நாள் ஒரு குழம்பு பண்ணுவாங்களாம். இன்னைக்கு நான் வந்திருக்க இடத்துல வெண்டைக்காய் மோர் குழம்பு மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கட்ட குழம்பு இல்லை. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். துவையல் நான் எடுக்கவே இல்லை, துவையலோட சாப்பிடலாம்.
அப்பளத்தை நான் விட்டுட்டேன்னா அப்பளம் சாப்பிடுற சொல்லுவான். சரி அப்பளத்தோட தனியா சாப்பிடுவேன். நல்லா இருக்கும். வெண்டைக்காய் வந்து அப்படியே தனியா எண்ணெயில வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. யூஷுவல் மோர் குழம்புனாலே இந்த அரிசி, பருப்பு, வரமிளகா, பச்சை மிளகாலாம் ஊற வச்சு அரைச்சி போட்டிருக்காங்க. ஃபிளேவர் வைஸ் நல்லா இருக்கு. எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மைல்டா இருக்கு, காரம்லாம் இல்லை. இது மட்டும்தான் கொஞ்சம் காரமா வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து சாம்பார்ல எல்லாம் கரெக்டா இருந்தது காரம். இது வந்து மைல்டா இருக்கு. நமக்கு வேணா உப்பு கம்மியா தான் இருக்கு, வேணா நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் யூஸ்வலா உப்பு கம்மியா தான் சாப்பிடுவேன், அதனால எனக்கு கரெக்டா இருக்கு. கொஞ்சோட ரைஸும் ரசமும் போட்டிருக்கேன். கொஞ்சம் தான் கூட சின்ன ஒரு கொஞ்சம் நிறைய போட்டுட்டாரு. கூட்டு இந்த துவையல் வந்து சூப்பரா இருக்கு. பீக்கங்காய் துவையல், பீக்கங்காய் துவையல் வந்து சூப்பரா இருக்குங்க. அந்த பீக்கங்காய், வரமிளகா, தேங்காய் இதெல்லாம் வதக்கி போட்டு அரைச்சிருக்காங்க. அந்த தாளிப்போட சூப்பரா இருக்கு அந்த ஃபிளேவர் ஃபுல்லா. ஏன்னா நம்ம யூஸ்வலா பீக்கங்காய் துவையல்லாம் ரொம்ப கஷ்டம் செய்யறது. நான் வீட்டுல எல்லாம் செஞ்சதே கிடையாது. அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து கூட்டும் இந்த பீக்கங்காய் துவையலும் ரொம்ப ஸ்பெஷலா தெரிஞ்சது. சரி ரசத்தை சாப்பிடுவோம். சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். நல்லா இருக்கும். பருப்பு ரசம் ஒரு மாதிரி மிளகு ஜீரகம் இதெல்லாம் மைல்டா போட்டிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. எனக்கு அந்த ரசத்தோட மனமே வந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. ப்ளீஸ்டா பேச விடுறா, எனக்கே பேச்சு வராது, இவன் வேற தொல்லை பண்றான். ரசமுமே ஒரு நாள் ஒரு ரசம் வைப்பாங்களா. இன்னைக்கு தக்காளி ரசம் வச்சிருக்காங்க, ஒரு நாள் லெமன் ரசம், ஒரு நாள் பைனாப்பிள் ரசம், இந்த மாதிரி வெரைட்டியா இருக்கும்னு சொல்றாங்க. தக்காளி ரசம் வந்து அந்த பிளேவரோட நல்லா இருக்கு. தக்காளி நிறைய போட்டிருக்காங்க. அதுல யூஸ்வலா எல்லாத்துலயுமே பருப்பு சேர்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பருப்போட சேர்த்து வச்சிருக்காங்க அந்த ரசம். பருப்பு வந்து ரசத்துல டேஸ்ட் சேர்த்தாலே டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இதுல வந்து புளிப்பு பிளேவரோட அந்த பருப்பு ரசம் வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இந்த துவையல் தான். துவையலோட டேஸ்ட் வந்து அருமையா இருக்கு. எல்லா சாப்பாடோடையுமே நல்லா இருக்கு வச்சு சாப்பிடும்போது. சாம்பார் ஆகட்டும், மோர் குழம்பு, இந்த ரசம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. இன்னைக்கு என்ன உண்ணாவிரதமா நீ? இல்ல நேத்து சாப்பிட்ட பிரியாணி? சரி மோர் பூவாதான், சரி மோர் பூவாதான் சாப்பிடு. மோர் பூவா நான் சாப்பிடுறதல்ல, இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கான். நான் ஃபைனலா மோர் வந்தாச்சு. நான் இந்த துவையல் வந்து இன்னொரு தடவை வச்சுக்கிட்டேன் கேட்டு. துவையலோட அந்த மோரை சாப்பிடுவோம். மோர் குழம்புன்ட்டு சாரி. மோர் வந்து ஸ்பெஷல் இருக்கு. உப்பு போடல. யூஸ்வலா நிறைய பேர் உப்பு போடாம சாப்பிடுவாங்க. நமக்கு வேணா கேட்டு வாங்கி போட்டுக்கலாம். அந்த துவையலோட சாப்பிடும் போது நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த ஊறுகாவை பத்தி நான் சொல்லி ஆகணும். அந்த நார்த்தங்காவோட கசப்பு, இந்த காரம் எல்லாம் சேர்த்து அந்த அரிசியும் சேர்ந்து இருக்கு இந்த சாப்பாடுல. அதுக்கு மெயின் காரணம் இந்த ஊறுகால இருக்க கசப்பு தான். நானே ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கே பேச வராது, அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். நீ வந்து செக் பண்ற மாதிரி நான் எல்லாத்தையும் காலி பண்றேனான்னு பாரு, சரியா? நான் ஏதோ வீடியோ பேசிட்டு இருக்கோம், கவனிக்கல. இப்ப பார்த்தா ரொம்ப கிளீனான கையோட எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கோம். நானே வந்து ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருக்கேன். நான் நேத்து ஒரு நாள் வந்து தெரியாதனமா அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க. தினைக்கும் நான் வரேன்னு கிளம்பி வந்துடுறான். இவனை வச்சுட்டு வீடியோ பண்றதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் ஸ்ட்ரீட் ஃபுட்ல எல்லாம் நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு உங்களுக்கே தெரியும். ஹோட்டல் அப்படின்றதுனால இன்னைக்கு சரி பரவாயில்ல போனா போட்டு நான் கூட்டிட்டு வந்தேன். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. எனக்கு வந்து மீல்ஸ்ல வந்து நிறைய விஷயம் வந்து நல்லா இருக்கு. மைல்டான காரத்தோட அந்த பச்சரிசி சாதம் வந்து கரெக்டா வேக வச்சிருக்காங்க. பச்சரிசி சாதத்துல தயிரும் போட்டு சாப்பிட்டாலே டேஸ்ட் அருமையா இருக்கும். பட் வந்து சாம்பார்ல வந்து லைட்டா வந்து கரெக்டான காரம் போட்டிருக்காங்க. இது எல்லாமே மைல்டா தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே காரமா ஸ்பைசியாலாம் இல்லைங்க. எனக்கு ஏத்த மாதிரியே சூப்பரா இருந்தது. இவன் சாப்பிட்டுருக்கலாம், இவனுக்கு பசி இல்ல, லேட்டா தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுனால அவனுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. வெறும் அப்பளத்தை கொடுத்ததுனால அப்பளத்தை மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டான். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பாட்ல நம்ம சந்திக்கலாம். உங்களுக்குமே ஏதாவது வெஜ் ஸ்பாட் இருந்தா சொல்லுங்க. வெஜ்ஜா இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜா இருந்தாலும் சரி, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காஸ்ட்ல இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல அட்ரஸோட மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கே ஒரு ஃப்ளோல வருது, இவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கேன். பெல் ஐக்கான்
பெல் வச்சு ஆன்ல வச்சு. சரி, ஓகே. இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.